இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த குட் நைட் டாக் நிகழ்வுக்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை என்ற கொடையை உன்னத கொடையாக கொடுத்துள்ளார். இறைவன் கொடுத்த ஒரு வரம்தான் வாழ்க்கை. நம் வாழ்க்கையில் நாமாகவே விரும்பி நம்முடைய பெற்றோர்களையோ நாம் பிறந்த நாட்டையோ தேர்ந்தெடுக்கவில்லை. இவை அனைத்தும் கடவுள் நமக்கு கொடையாக கொடுத்தது. கொடையாக பெற்றதை கொடையாக நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும். நாம் இவ்வுலகில் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இந்த உலகம் நமக்கு தேவையான அனைத்தையும் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த உலகம் இறைவனிடமிருந்து பெற்ற கொடையை நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பது போன்று நாமும் இறைவனிடமிருந்து கொடையாக பெற்றதை பிறருக்கு கொடையாக கொடுக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும். இந்த மாபெரும் உண்மையை தெரிந்து வைத்திருப்பவர்கள் நமது வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்கிறார்கள். நாமும் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும் பாடங்களையும் அதன் யதார்த்தத்தையும் புரிந்து கொண்டு மன நிம்மதியோடு வாழ்வோம். நம் ஒவ்வொருவருக்குமே விளையாட்டு என்றால் நிச்சயமாக பிடிக்கும். காரணம், விளையாட்டில் இன்று தோல்வியடைந்தாலும் நாளை ஜெயித்து விடலாம் என்ற புரிதலை நாம் கொண்டிருக்கிறோம். ஆனால் வாழ்வு என்று வருகின்ற போது மட்டும் நாம் எப்போதுமே ஜெயித்து கொண்டேதான் இருக்க வேண்டும், ஒருபோதும் தோற்றுவிடக்கூடாது என்ற ஒரு நிர்பந்தத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். அத்தகைய நிர்பந்தத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வதால் தான் துன்புறுகின்றோம். இத்தகைய துன்பத்தை நாம் அனுபவிக்காமல் இருக்க வாழ்வை ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும். விளையாட்டில் இந்த முறை நான் தோற்றாலும் அடுத்த முறை நான் வெற்றி பெறுவேன் என்ற மனநிலையை நாம் கொண்டிருப்பது போல வாழ்விலும் அதே மனநிலையை கொண்டிருக்க முயற்சி செய்வோம். பக்தன் ஒருவன் கடவுளிடம் செபித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு முன்பாக தோன்றிய கடவுள், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார். அவனோ, எனக்கு வரம் எதுவும் வேண்டாம், நெடு நாட்களாக எனக்குள் இருக்கும் ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்றான். கடவுளும் கேள் என்றார். உடனே அவன், அனைத்து காரியங்களும் மகிழ்ச்சியை மையமாகத்தான் கொண்டிருக்கிறது. ஆனால் வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது மகிழ்ச்சி என்ற ஒன்று இருப்பது போல தெரியவில்லையே. இதற்கான காரணம் என்ன என்று எனக்கு புரியவில்லை. இதை நீங்கள் தான் எனக்கு விளக்க வேண்டும் என்றானாம். அதற்கு கடவுள், மனிதர்கள் செய்கின்ற காரியங்கள் பலவற்றை என்னாலே பல நேரங்களில் புரிந்து கொள்ள முடியவில்லை. உதாரணமாக, இளமையாக இருக்கும்போது விரைவில் வளர வேண்டும் என விரும்புகிறார்கள். அவர்களே அவர்களுக்கு வயதாகி கொண்டிருக்கும் போது இளமையாயிருக்க வேண்டும் என விரும்புகிறார்கள். ஆனால் வயதான பின்போ இழந்த உடல் நலனை மீண்டும் பெறுவதற்காக எவ்வளவு பணத்தையும் இழக்க தயாராக இருக்கிறார்கள். உயிரோடு இருக்கும் போது என்றுமே சாகாமல் இருக்க போகிறவர்களைப் போல செயல்படுகிறார்கள். ஆனால் இறக்கும் போதோ என்றுமே வாழாதவர்களைப் போல காணப்படுகிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது மனிதர்கள் வாழ்வின் அடிப்படை உண்மையை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்பது மட்டும் எனக்கு நன்றாக தெரிகிறது என்றாராம் கடவுள். நாமும் நமது வாழ்வின் உண்மையான யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நலமோடு வாழ நம்மை பயிற்றுவிப்போம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தீர்களா? உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இன்று நீங்கள் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தீர்களா? குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். இன்று நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்தீர்களா? என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர்
என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இன்று நீங்கள் மற்றவர்கள் துன்பத்தில் பங்கெடுத்தீர்களா? மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். இன்று நீங்கள் பெற்ற நன்மைகளுக்காக கடவுளுக்கு நன்றி கூறினீர்களா? எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உமது செவிகளை என் பால் திருப்பியருளும். விரைவில் என்னை மீட்டருளும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும். வலிமை மிகு கோட்டையாய் நீரிருந்து என்னை பாதுகாத்தருளும். ஆம், நீர் என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு
எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். எனக்கென அவர்கள் விரித்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தாம் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவருக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவருடைய சொற்களுக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரவேலே, ஆண்டவரை நம்பீரு. பேரன்பு அவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரவேலை மீட்பவர் அவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும்
நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல் 145, இறை வார்த்தைகள் 2 முதல் 7 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 42 முதல் 51 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் கூறியது: விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என வீட்டுத் தலைவருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். தம் வீட்டு வேலையாள்களுக்கு வேளாவேளை உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான பணியாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். அப்பணியாள் பொல்லாதவனாய் இருந்தால் தன் தலைவர் வரங்காலம் தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தன் உடன் பணியாளரை அடிக்கவும் குடிகாரருடன் உண்ணவும் குடிக்கவும் தொடங்குவான். அப்பணியாள் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வருவார். அவர் அவனை கண்டந்துண்டமாய் வெட்டி வெளிவேடக்காரருக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் முன்மதியுடையவர்களாகவும் விவேகமுள்ளவர்களாகவும் செயல்படவும் ஆண்டவரின் வார்த்தைகளை வாழ்வாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால்
சிமியோன் பாடல். ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை, இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஆகஸ்ட் 27. புனித மோனிகா. வடக்கு ஆப்பிரிக்காவில் தகாஸ்தே பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 331 பிறந்தார் மோனிகா. தன் 20வது வயதில் கிறிஸ்தவர் அல்லாத பத்ரீசியூஸ் என்பவருக்கு மணமுடித்து கொடுக்கப்பட்ட இவர் தன் கணவரால் மிகுந்த துன்பத்திற்கு உட்பட்டார். 3 குழந்தைகளுக்கு தாயான மோனிகா தன் ஜெபத்தினாலும் வாழ்க்கை முறையினாலும் தன் கணவரை ஆண்டவரிடம் பற்றுக்கொள்ளச் செய்தார். சில வருடங்களில் இவரது கணவர் விண்ணகம் சென்றுவிட மோனிகா தன் பிள்ளைகளை அன்போடு வளர்த்தார். தன் முதல் மகன் அகுஸ்தின் ஒழுக்கமற்ற வாழ்வினால் தன் ஆன்மாவினை இழந்ததால் துன்பத்திற்குள்ளான மோனிகா தன் மகனின் மீட்பிற்காக ஆண்டவரிடம் உருக்கமோடு ஜெபித்தார். தனக்கு தெரியாமல் தன் மகன் ரோமைக்கு சென்றுவிட மகனை தேடி ரோமைக்கு சென்ற மோனிகா தன் மகனை மிலான் நகரில் கண்டுபிடித்து மனம் மகிழ்ந்தார். புனித அம்புரோசியாரின் வழிகாட்டுதலின்படி தன் மகன் அகுஸ்தின் நல்வாழ்வினை தேர்ந்து கொண்டதினைக் கண்ட மோனிகா தன் மகனின் மடியில் உயிர் துறந்தார். தகாஸ்தே நகரில் கணவரினால் துன்பப்படுத்தப்பட்ட பெண்களுக்கு ஆறுதல் அளித்து ஆண்டவரை அறிவித்த மோனிகாவினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித அகுஸ்தினாரின் தாயாரான புனித மோனிகாவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது பிள்ளைகள் ஆண்டவரின் வழிநடந்து நல்வாழ்வினை வாழ்வதற்காக
ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் இரக்கத்தின் ஜெபமாலையை ஜெபித்து இறை அருளையும் ஆசீரையும் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே காலையிலிருந்து எப்படிப்பட்ட நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். கடவுள் எவ்வளவு தாராளமாக ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்பி இருக்கிறார். அவர் எவ்வளவு அதிகமாக நம்மை அன்பு செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருப்போம். இந்த அற்புதமான காரியங்களுக்காக நன்றி சொல்வோம். இன்றைய தினத்தில் நாம் நமது தாய்நாட்டின் மீது அக்கறை உள்ள, சமூக அக்கறை உள்ள பிள்ளைகளாக நாம் மாற ஜெபிப்போமா? எங்கள் அன்பே உருவான ஆண்டவரே, யாருக்கு என்ன நடந்தால் எனக்கு என்ன என்று நாம் எதையும் பற்றி கவலைப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையை தான் இன்றைக்கு நான் பார்க்கிறோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, மற்றவர்கள் மீது அக்கறையும், இந்த சமூகத்தின் மீது அக்கறையும், இந்த தாய்நாட்டின் மீது அக்கறையும், நானும் இந்த சமூகத்தில் ஒரு ஆள், எனவே எனக்கும் பங்களிப்பு இருக்கிறது, எல்லா நிலைகளிலும் நான் அக்கறை கொண்ட மனிதர்களாக இந்த சமூகத்தில் அவலங்கள் நிறைவேறுகின்ற பொழுதெல்லாம் நான் அதனை தட்டி கேட்கின்ற, அதனை பார்த்து கண்மூடி சென்று விடாமல் இது சரியில்லை, இது அநியாயமான ஒரு காரியம் என்று குரல் எழுப்புகின்ற மனிதனாக வாழக்கூடிய மனநிலையை எங்களுக்கு தாரும், தைரியத்தை தாரும், உண்மைக்கு சான்று பகரக்கூடிய சக்தியை தாரும், ஆற்றலை தாரும், வல்லமையை தாரும். ஆண்டவரே இயேசுவே, இந்த சமூகத்திலே, எங்கள் நாட்டிலே ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் சமூக அக்கறையோடு எங்கள் தாய் நாட்டிற்காகவும் எங்களுடைய தமிழ் இனத்திற்காகவும் பேணி பாதுகாத்து வாழக்கூடிய எல்லா நிலைகளிலும் எல்லார் மேலும் அக்கறையோடும் அன்போடும் வாழக்கூடிய ஆற்றலை, வல்லமையை, நல்ல மனதை, பரந்துபட்ட பார்வையை, தாராள சிந்தனையை எங்களுக்கு தாரும் ஐயா. எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே. இந்த ஜபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாயின் மக்கள் தாயே என்றும் கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்சறிந்தோம். ஆதலால் ஏமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திரு வயிற்றின் கனியாம் இயேசுவே, இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவே. கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னையே மரியா போற்றி.